எல்லாருக்கும் வணக்கம். ஐடிவி நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்தோட ஐடிவி இப்போ ஒரு வருஷத்தை நெருங்கி 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. ஸோ இந்த நேரத்தில் என்னால் இங்கே வர முடியாத அந்த ஒரு காரணத்துக்காக நான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வருஷமாக நீங்கள் நடந்துக்கிட்ட தகவல் தொழில்நுட்ப அணி மூலமாக மக்களுக்கு சேர வேண்டியதை சோஷியல் மீடியாஸ் மூலமாக சேர்க்க வேண்டியதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அழகா. அதுக்கு உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய கட்சியோட இப்போதைக்கு நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்குறவெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க. ஃபேஸ்புக் அவ்வளோவா லைட்டாக கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் யூடியூப் ஷார்ட்ஸையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் தான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதிலருந்து நம்முடைய மக்களுக்கு சேர வேண்டிய கண்டென்ட்ஸை நீங்கள் போய் கொண்டு போய் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. மக்களை விழிப்போட ஒரு அட்ராக்டோட அவங்களுக்கு தேவையான ஒரு அவேர்னஸையும் நீங்கள் கொடுத்தீங்க. இனிமேலும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எந்த நம்முடைய எதிரிகள் அப்படின்னு நமக்கு யாருமே இல்லை. பட் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு எதிரிகள் இப்போதைக்கு இல்லை, இனிமேலும் இருக்க போவதும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், இங்கே கொள்கை எதிரிகள் யாரும் கிடையாது. நம்ம தேர்தலில் போட்டியிடுறோமா, வெற்றி வாகையை சூடுறோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இருக்கணும். அப்படின்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங் அப்படின்ற ஒரு முடிவில் தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால் ஐடிவி நிர்வாகிகள் கண்ணியத்தோட உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய போஸ்டையும் நீங்கள் போட்டுருங்க. ஸோ மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கொச்சப்படுத்தக்கூடாது. மற்ற பொலிட்டிக்கல் அஃபேர்ஸை நீங்கள் அவங்க தரம் தாழ்ந்து பேசட்டும். அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. நீங்கள் உங்களோட மாற்றத்துக்கு நீங்கள் அடிப்படை போடணும். இப்போ நம்ம 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். செகண்ட் இயர் இது நமக்கு. ஸோ இன்னும் ஒரு 6 வருஷத்தில் நம்ம தேர்தலில் போட்டியிட போகிறோம். எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம். 234 தொகுதிகள்லையும் போட்டியிட போகிறோம். ஸோ எந்த லட்சியத்தோட நீங்கள் எந்த அடிப்படையோட சமூக வலைதளங்களில் நீங்கள் பரப்புரையை மேற்கொள்ளணும், அதுதான் என்னுடைய ஒரு உண்மையான ஒரு வேண்டுகோள். இந்த அரசோட அவலங்களை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். இந்த ஆட்சியோட அவலங்க, இதனால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் தெரிவிக்கணும்னா அதுக்கு உண்மையான ஒரு இதுனா அது ஊடகம் மட்டும்தான். நம்ம நேரடியாக போய் மக்கள் கேட்குற நிலைமையில இன்றைக்கு கிடையாது. எல்லார்கிட்டையுமே ஒரு சாதாரண 5வது வகுப்பு படித்த ஒரு பாட்டிமா கிட்ட இருந்து டாப் 3 டிகிரி 3 டிகிரி படித்த அக்காமார்கள் தங்கச்சிமார்கள் கிட்ட வரைக்கும் அக்காமார்கள் கிட்ட வரைக்கும் இருக்கு. சோஷியல் மீடியா எல்லோரையுமே ஆக்கிரமிச்சிருக்கு. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரையுமே இன்னைக்கு சோஷியல் மீடியா ஒன்று தான் டூலாக இருக்கு. நான் இப்போ பெருமையோடு சொல்கிறேன், தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் TMMS இஸ் a virtual warriors அப்படின்னு கூட வேண்டாம். அது ரொம்ப பழசாக இருக்குது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் ஒரு பழைய நேம், ஒரு பழைய ஃபேஷன் அப்படி தான் வந்துடும். அதனால் TMMS வாரியர்ஸ், சோஷியல் மீடியா வாரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் கெத்தாக சொல்லிக்கோங்க. மக்களுக்கு என்னென்ன நன்மையை சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் பரப்புங்க. TMMS ஐடிவிங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே இங்கே நான் சொல்லிக்கொன்ற ஒரே விஷயம், மக்கள்கிட்ட போய் உண்மையான கருத்துக்களை போய் சேருங்க, உண்மையான கண்டென்ட்ஸை கொடுங்க, உண்மையான ஒரு அறிவுறுத்தலை சொல்லுங்க, உண்மையான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. தப்பான ஃபேக் நியூஸஸை கொண்டு வராதீங்க அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். கூடிய சீக்கிரம் இந்த ஐடிவி சாதிக்க போகிறீர்கள்.
நம்முடைய வெற்றி 2031 வருஷத்துக்கான வெற்றியை TMMS ITV நீங்கள் உங்களோட உழைப்பு இங்கே இருக்கணும்னு நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களில் ஒருவன் இந்த ஜெய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.